இப்ப ட்ரெண்டிங்க பேசப்படக்கூடிய நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மாமியா வந்து என்ன பண்ணாங்க, மருமகனோட ஓடி போயிட்டாங்க. இப்ப இந்த விஷயம் என்ன நடந்துச்சு, எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யுபில வந்து என்னன்னா வந்து அனிதாங்கிறவங்க தன்னுடைய மக சிவானிக்காக என்ன பண்றாங்கன்னா, மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ராகுல்ங்கிற ஒருத்தர வந்து திருமணம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. இப்படி பண்ணியிருக்கக்கூடிய சமயத்துல, அந்த குடும்பத்துல வந்து என்னன்னா வந்து கல்யாணத்துக்கு அதாவது ஏப்ரல் 16 கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, மாமியா அனிதாவும், ராகுலும் என்ன பண்றாங்க, ஓடி போயிடுறாங்க. இப்ப இந்த விஷயத்துல பொறுத்த ரொம்ப பெரிய பிரச்சனையாகி என்ன செய்யறதுன்னு தெரியாம கடைசியில எது வீட்டாரும் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆளை பிடிச்சிட்டாங்க. டூயட் ஆளை ஆடிக்கொண்டிருந்த பிடிச்சது எங்க பிடிச்சிருக்கான்னு மாமிகாரையும் பார்த்தா மருமகனையும் நேபாளத்துல எல்லையில என்ன அதிரடியாக பண்றாங்க, கைது 2 பேரும் டூயட் செய்திருக்கிறது பாடிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல காவல்துறை. பிடிச்சதுக்கு அப்புறம் நேரம் என் கூட்டு வந்து கேக்குறாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளையா ஏமா வரப்போற உன்னுடைய மருமகனோட மகளுக்கு ஓடி கல்யாணம் பண்ண வச்சிருந்த போயிருக்கியே, மருமகனோட யாராவது உனக்கு ஓடி அசிங்கமா போவாங்களா, இல்ல நீ இப்படி என பண்ணிருக்கிய அப்படின்னு மாமியார் கேட்கக்கூடிய சமயத்துல அனிதாவிடம் அவங்க ரொம்ப அழகா விசாரணை நடத்தி சொல்றாங்க. என்ன இருக்கிறார்கள் சொல்றாங்களாம், காவல்துறையினர். தான் செஞ்சது அதற்கு சரிதான் அவர் கொடுத்த அப்படிங்கிறதுக்காக மாதிரி பதில்தான் என்னன்னா, என்னுடைய போலீசாரையும் புருஷன் வந்து அந்த நான் வந்து குடிச்சிட்டு குடும்பத்தாரையும் வந்து ரொம்ப மீண்டும் அடிப்பாரு. நிலைகுலைய 2வது செய்திருக்கிறது. நான் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு அவர் வேலைக்கே போக மாட்டாரு. கேட்டு சும்மா இருந்துட்டு அடிச்சு என்கிட்ட டார்ச்சர் இருக்கக்கூடிய பண்ணுவாரு. காசையே இந்த பிடுங்கி கொண்டு நேரத்துல என்ன தான் ரொம்ப என் மகளுக்கு கஷ்டப்படுத்தினாரு. அது திருமணம் மட்டும் இல்லாம நிச்சயிக்கப்பட்டது. நான் வந்து இப்ப அப்போ என்னுடைய மகளுக்கு மருமக கிட்ட திருமணம் பேசிக்கிட்டு இருந்தத நிச்சயிக்கப்பட்டது பிறகு பார்த்துட்டு நான் வந்து என்னோட கணவர் எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாரு. பார்த்தா, என் நான் பொண்ணையும் நார்மலா தான் கிண்டல் என் செஞ்சு என்னுடைய சிரிச்சா. மருமகிட்ட நான் பேசுவேன். என்னையும் அதை கூட மருமகளையும் என்ன ஒண்ணு பண்ணாங்கன்னா சேர்த்து சந்தேகத்தோட என்ன மிக தப்பு தப்பா மோசமான பேசினாங்க. வார்த்தைகளால் திட்டி ஒரு எல்லையில தகாத துன்புறுத்தினார். வார்த்தைகள், அதாவது நான் 2 பேரும் சேர்த்து வச்சு மருமகனிடம் பேசுறது மட்டும் இல்லாம உன் சாதாரணமாகத்தான் மருமகனோட நீ பேசுகிறேன். ஓடி போ என் மனசுல அப்படி எந்த இப்படின்னு சொல்லி தப்பான பேசக்கூடிய எண்ணமும் இல்ல. சமயத்துல அந்த விரக்தியாகி வார்த்தை யதார்த்த சாதாரணமாகத்தான் வார்த்தையும் பேசுகிறேன். நிதர்சனமும், இப்படியும் அதாவது நீங்க மறுபடியும் சொல்றீங்க நீ ஒருத்தவங்களை உன் வந்து திரும்ப மருமகனுடன் திரும்ப ஓடிப்போ திரும்ப அப்படின்னு அவங்க சொன்னாரு. ஏதாவது ஒண்ணு இத விஷயத்துல வந்து திரும்ப நீங்க திரும்ப தாக்கத்தை விரக்தியாகி உண்டு பண்ற அளவுக்கு அவர் நீங்க சொல்லக்கூடிய சொன்னதையே சமயத்துல செஞ்சு அவங்க காட்டிட்டேன் அந்த விஷயத்துல என அவர் மூழ்குறாங்கன்னு அந்த சொல்றது மாமியா வழிகெட்டு போயிடும். இருப்பேன். எங்களை தயவு இங்க செஞ்சு சைக்கோ தனியா வாக்குல வாழ இருக்கட்டும், விடுங்க. இல்ல பலவிதமான விஷயங்களா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய ஒரு சின்ன விளையாட்டு விபரீதமாயிரும். அந்த மாதிரி இவங்க சொன்னதோடைய விஷயத்தினாலதான் நம்ம விரக்தியாயி அப்படி நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக இப்ப பிடிப்பட்ட மாமியார் வந்து என்ன பண்றாங்க, போலீஸ் சொல்லிட்டாங்க. சரி இவங்களை என்ன செய்யலாம், ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய சட்டத்துல இதுல என்ன சொல்லுவாங்க சொல்ல போனா, இந்த இதுக்கு என்ன செய்யணும் தெரியாம போலீஸ் திக்கு முக்காடி நிக்கிறாங்க சொல்ல போனா.